வணக்கம். நம்ம 10th மேக்ஸில் மென்சுரேஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 7.1 நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 7.2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.2 பாருங்கள். கொஸ்டின்: The curved surface area of a right circular cylinder of height 14 cm is 88 square centimeter. Find the diameter of the cylinder னு கொடுத்துருக்காங்க. இப்போ curved surface area கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 cm. அதோட curved surface area என்ன கொடுத்துருக்காங்கன்னா 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்கன்னா diameter of a circle கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க h = 14 சென்டிமீட்டர். இதே அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 88, ஹைட்டு 14. இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா = 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்ரெடி என்னது 88. அப்போ 88 = 2 × பையோட வேல்யூ 22/7 அப்ளை பண்ணுறோம். ஆர் என்ன இருக்குன்னா ஆர் நமக்கு தெரியாது. தென் ஹச் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். இப்போ 7 கேன்சல், 14 கேன்சல். அப்போ 7 டேபிளில் பார்த்திங்கன்னா 7 1 டைம்ஸ், 14 2 டைம்ஸ். அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 2r சேர்த்திக்கலாம். இப்போ 2 × 22 44 × 2r. ஏன் நம்ம 2r எடுத்துக்கிறோன்னா டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 2 ரேடியஸ் சேர்ந்தால் ஒரு டயாமீட்டர். கொஸ்டினில் டயாமீட்டர் கேட்டதுனால நம்ம இந்த 2r அப்படியே சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? இங்கே 88 = 44 × 2r. திரும்ப சொல்கிறோம் பாருங்கள். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2πr/h ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். CSA 88, இது 2 × 22/7 × r × 14. 7 14 கேன்சல் பண்ணால் 2 வருது. இப்போ r × 2, அப்போ 2r நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். ஏன் 2r எடுத்துக்கும் போது டயாமீட்டர் ஆஃப் எ சிலிண்டர் கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் எ சிலிண்டர் அப்படிங்கும் போது 2 ரேடியஸ் சேர்ந்தால் தான் டயாமீட்டர். ஸோ 2r அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா 88 = 44 × 2r. இந்த 2r அப்படியே வச்சுக்கிட்டு 44 88 இந்த 88 இந்த சைட் 44 இந்த சைட் கொண்டுட்டு போகும்போது நமக்கு டிவைட் ஆகும். அப்போ 88/44. 44 டேபிளில் இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 2r என்னது டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் = 2 சென்டிமீட்டர். இதுதான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் 14 கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் அப்ளை பண்ணி நம்ம டைரெக்டாக 2r கண்டுபிடிச்சி டயாமீட்டராக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 2r நம்ம சேர்த்திக்கிட்டு, ஏன்னா 2rனால் அது டயாமீட்டராக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் 2 சென்டிமீட்டர் வருது. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.